மல்ஹமாவுக்கு அப்புறம் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிற. கான்ஸ்டான்டினோப்பிள் எங்கே இருக்குது? பிளாக் சீல இருக்குது. அப்போது கஹஃபில் என்ன இருக்குது? பிளாக் சி பாலிடிக்ஸ் தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். மல்ஹமாவுக்கு அப்புறம் பிளாக் சி தான். பிளாக் சி யார் வின் பண்ணுறாங்களோ அதுதான் மிக முக்கியமான வெற்றி. இப்போ இங்கே மல்லமாவில் கான்ஸ்டான்டினோப்பிள் வெற்றின்னு இங்கே இருக்குது இந்த ஹதீஸில். மல்லமாவுக்கு அப்புறம் கான்ஸ்டான்டினோப்பிள் வெற்றிங்க. இப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், வரலாற்றில் இதுக்கு முன்னாடி கான்ஸ்டான்டினோப்பிளில் பல பேர் ஜெயிச்சிருக்கலாம், அது கணக்கு கிடையாது. ஆஃப்டர் மல்லமா, மல்ஹமாவுக்கு அப்புறம் ஜெயிக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றியும் தஜ்ஜாலுடைய வருகையும் நெருக்கமானது. இது ரெண்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னா, சில ஹதீஸில் 7 மாதம்னு இருக்குது, சில ஹதீஸில் 7 வருஷம்னு இருக்குது. அப்போ இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் யார் ஜெயிப்பா? இதுக்கு வந்து ஹதீஸ் இருக்குது. இது வந்து முஸ்லீம்லேயே இருக்குது. அது சொல்கிறல்லப்பா, மஹதிங்கிறது ஒரு கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. மஹதியை பற்றி மக்கால் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணால் பலவீனமான ஹதீஸு, அவர் வெளிப்படுறது அதெல்லாம் வேணால் இருக்குது. அவர் பற்றி பிட்டு பிட்டாக ஹதீஸ் இருக்குன்னு வச்சிங்களேன்.